அருமை சகோதரர்களே, பொதுவாக நாட்டின் விஷயங்களை, விவகாரங்களை பொதுமக்கள் சார்பாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இன்னும் மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய மிக உன்னதமான பொறுப்பு என்பது மீடியா தான் என்பதை எல்லோரும் நாம் என்ன செய்வோம், அறிவோம். அது மீடியா ஒன்றை ஒரு நிமிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்தில் சேர்ப்பார்கள். கொஞ்சம் தாளம் தாழ்த்தி சேர்ப்போம் என்று சொன்னால் காலம் தாழ்த்தி என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். சேர்க்க வேண்டியதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சேர்க்காம என்ன செஞ்சிடும், அது போயிடும். அது ஆக இது மாதிரியான ஒரு கனெக்டிவ் நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறை என்பது இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை என்பதை நாம் என்ன செய்வோம், அறிவோம். அது அதிலும் தற்போதைய நிலை, முந்தைய நிலை என்பது ஏதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சிகள் அல்லது அரசு தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு சாதகமாக வருகின்ற நிலைகளை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆனால் இப்போ அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக சோசியல் மீடியா என்ன செஞ்சிருச்சு, ஈஸியாக நமக்கு முன்னாடி வந்துருச்சு. எந்த விஷயத்தை நாம் நினைத்தாலும் எடுத்தாலும் அது உடனே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை உருவானதற்கு பின்னால் எதுவும் ஒளிவு மறைவு இல்லை, எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிட்ட சூழல் என்ன செய்கிறது, ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் என்ற ரீதியிலே இருப்பது மீடியா என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆக இந்த நிலையில துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிருதுன்னு சொல்லிட்டு சொன்னா, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தல் என்பது ஒரு சில விஷயங்களுக்குள் சுருங்கி விடுகிறது. ஒரு சமூகத்திற்குள், அதாவது ஜாதிக்குள் சுருங்கி விடுகிறது, மதத்திற்குள் சுருங்கி விடுகிறது, கட்சிக்குள் சுருங்கி விடுகிறது, துறைகளுக்குள் சுருங்கி விடுகிறது. இப்படித்தான் என்ன செய்யறது, அந்த எதிர்ப்பு குரல் அப்படித்தான் வருகிறது. தன் மதத்திற்கு, தன் கட்சிக்கு அல்லது தன் ஜாதிக்கு சாதகமானதாக இருக்கிறதா சில விஷயங்கள், அல்லது பாதகமானதாக இருக்கிறதா சில விஷயங்கள் என்ற நிலையில் பார்க்கப்பட்டு அது பிரபல்யப்படுத்தப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பொது சமூகத்திற்காக வேண்டிய பேச வேண்டிய குரல்கள் குறைந்து விட்டது. பொது சமூகத்திற்காக வேண்டி கேட்க வேண்டிய குரல்கள் அது குறைந்து விட்டது. பொது சமூகத்தினுடைய தேவைகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உண்டான விவகாரங்கள் பேசுவதற்கு குறைந்து விட்டது. அதற்கு என்ன செய்வதில்லை, ஒன்று சேர்வதில்லை, ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதும் இல்லை. ஆகவே ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் அது இந்த சார்பு நிலை என்ற நிலை இல்லாமல் பொது சமூகத்திற்காக வேண்டி மட்டுமே தான் அது என்ன செய்கிறது, பேசுகிறது. அனைத்து மக்களுக்காக வேண்டியும் என்ன செய்கிறது, பேசுகிறது. திருக்குர்ஆனும் இப்படித்தான் நம்பிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. நீங்கள் உஹ்ருஜத்தில் இன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கானவர்கள், ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டியும் பேச வேண்டும். அவர்களுடைய உரிமைக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த பலவீனங்களை நீங்கள் போக்க வேண்டும் என்ற ரீதியிலே மக்களுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், உழைக்க வேண்டும், உழைக்க சொல்கிறது எல்லாமே அந்த ரீதியில் தான் இருக்கிறது. மத ரீதியாக பார்த்தாலும் தார்மீக ரீதியாக பார்த்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு வலியுறுத்துகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மக்களுக்காக வேண்டி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியது. அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து மக்களிடத்தில் நீங்கள் எந்த துறைகளுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரீதியில் தான் இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே நமக்கு முன்னால் இப்பொழுது 4 விஷயங்கள் குறித்து சொன்னாங்க. அது பரவலாக நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதத்திற்குள், அதுக்கு முன்னாடியே அப்படிதான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், எது அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஊழல் அதிகமாக என்ன செய்யப்படுது, பேசப்படுது. இங்கே ஊழல், அங்கே ஊழல், அந்த துறையில் ஊழல், இந்த துறையில் ஊழல் என்ற அந்த நிலை தான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. இதற்கு முன்னாலும் பேசப்பட்டது, இப்பொழுதும் பேசப்படுகிறது, இனிமேலும் பேசப்படுகிறது. ஆனால்
பிரச்சனைகள் குறித்து தான் அதிகம் பேசப்படுகிறது. அப்படி நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது, ஆகிவிட்டது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு இழப்பு, அப்படி பிரச்சனைகள் குறித்து தான் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறதே ஒழிய தீர்வை குறித்து நகர்வதில்லை. இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. இது எந்த ஒரு விவகாரத்திற்கும் என்ன தீர்வு அது அப்படிங்க போகும் பொழுது, ஊழல் என்ற நிலை வரும்போது அரசு என்ற சூழல் தானாக வந்து விடும். ஊழல் என்ற நிலை வரும் பொழுது அரசு என்ற நிலை தானாக வந்து விடும். அப்படித்தான் அது. ஏனென்றால் அங்கிருந்து தான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து தான் திட்டம் விடப்படுகிறது, அங்குதான் அங்குதான் அது சார்ந்த விவகாரங்கள் குறியீடாக மாற்றப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருச்சு, அங்கிருந்து அது உருவாக போகும் பொழுது அது கடைநிலை ஊழியர் வரைக்கும் அது வியாபித்திருக்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. ஒருத்தர் வந்து ஒரு வேலையாள் என்பவர் தனக்கு மேல் உள்ளவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இருந்தால் அதை குறித்து அவர் யோசிப்பார். ஆனா அவரே சொல்றாரு எனக்கு அதுல ஒரு பங்கு இருக்குண்டு, அப்போ கீழே உள்ளவர் என்ன செய்யுமா, தைரியமா தான் ஆகும். அது அதுக்கு மேல உள்ளவர், அதுக்கு மேல உள்ளவர், அதுக்கு மேல உள்ளவர் என்று சொல்லிட்டு சமூகத்தின் அந்த துறையின் டாப் லெவல் வரைக்குமான பங்குகள் ஊழலின் மூலமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் எப்படி கடைநிலை ஊழியனுக்கு அச்சம் வரும், பயம் வரும், எதுவும் வரும் என்ற நிலையிலே எப்படி அதை பார்க்க முடியும்? ஆகவே இதை வந்து இல்லாமல் செய்வதற்குண்டான முகாந்திரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இல்லாமல் செய்ய வேண்டும். ஊழல் என்பதை ஒழிக்க வேண்டும். அது சமூகத்தை சுரண்டுகிறது, சமூகத்தின் பொருளாதாரத்தை சுரண்டுகிறது. ஊழல் என்பது குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அதாவது பலத்துடன் வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உரிமைகள் பறிக்கப்படுகிறது ஊழலின் மூலமாக. ஆக இதை வந்து நாம் வந்து அரசோட, அரசாங்கத்தோட, போலீஸோட நிப்பாட்டிடக்கூடாது. இது வந்து சமூக புரட்சியாக மாற வேண்டும். அது சமூகத்திற்கும் இந்த ஊழல் எதிர்ப்பில் பங்கு உண்டு என்ற உணர்வுடன் இந்த சமூகம் எழப்போகும் பொழுது நிச்சயமாக அதில் மாற்றம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க அப்படிங்கிற முடிவுக்கு மனுஷன் வந்துட்டான். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கு பதில் சொல்லணும் என்ற ஒரு மனோநிலை உருவானால் தவறிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு முடியவே முடியாது. ஆக இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நிலை, அது இயற்கை என்று வைத்துக் கொள்ளலாம், இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம், எதுவென்றும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நான் என்ற அந்த உணர்வு வரப்போகும் பொழுதுதான் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் மீது நமக்கு அச்சம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். ஏன்னா அவனை மட்டும்தான் மறைக்க முடியாது, மற்ற ஆட்களை எல்லாம் மறைச்சிடலாம். அங்கதான் நம்முடைய தந்திரங்கள் பலிக்காது.